1000 செவிகள் திறக்கும், 1000 கண்கள் விழிக்கும், ஒரே அணுக செய்ய 1000 கதைகள் பிறக்கும். அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட். என்னமோ புடவையில ஒயிட் பாஸ்பரஸ தடவி இருக்க, கட்டின புடவையோட துர்கா அப்படியே பத்திட்டு எரிவான்னு சொன்ன. ஒழுங்கா படிச்சியோ இல்ல? ஐயோ பெரியவரே, அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் சொல்லும் போது என் உடம்பு அப்படியே பத்திட்டு எரியுது. ஏண்டி, என்ன பண்ணிருக்கன்னு கேட்டதுக்கு நேரம் வரப்ப சொல்றேன்னு ரொம்ப பில்டப் பண்ண. இப்ப பாரு, கடைசியா ஒண்ணுமே நடக்கல. நான் உங்க யார் பிளானையும் நம்பாம என்னோட பிளான நம்புனேன். அது கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா இவன் அப்பா அது பயமுடா. ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது நீ. டேய், நான் உனக்கு கொடுத்தது எவ்வளவு சிம்பிளான வேலைடா. சத்யா கை கால் விளங்காதவ, அவளால வாயை திறந்து கூட பேச முடியாது. ரூம்ல ஒரு ஸ்ப்ரே அடிச்சிட்டு வர முடியல உன்னால. அப்படியே என்னங்க என்ன என்ன இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறியா? ஒரு வார்த்தை யாரும் பேசக்கூடாது. பேசுனீங்க அப்படியே இவனுக்கு நடக்கிறது தான் உங்க எல்லாருக்கும். இல்லப்பா, நான் பேசிதான் ஆகணும். தயவு செஞ்சு அங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் அங்க என்ன நடந்தா எனக்கு என்ன? சத்யா சாகல. அப்பா, நான் அங்க இருந்து உயிர் பழச்சி வந்ததே பெரிய விஷயம்ப்பா. என்ன சொல்ற? ஆமாப்பா, அங்க நம்ம யாரும் நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சுப்பா. அப்பா, அங்க பேயா வந்தது வேற யாரும் இல்லப்பா, நீங்க அடிச்சு கொன்னீங்களே கௌரியோட அம்மா, அந்த கல்யாணி தான்ப்பா.